உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள தேர்தல் நடவடிக்கைகள் எல்லாமே பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. தேர்தல் பிரச்சாரங்கள், ஏனைய தேர்தல் நடவடிக்கைகள் இது எல்லாமே பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக ஒரு கடிதம் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்குதா சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. அந்த செய்தி என்ன, அந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா என்றது தொடர்பாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிறிய சர்ச்சை மாதிரி அது மாறி இருக்குது. அது தொடர்பான விளக்கமும் அதே மாதிரி இப்போ ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறார். அதே மாதிரி மன்னார்லையும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். ரெண்டுத்துலேயும் கூட்டம் நடந்திருக்குது. அதில் ஜனாதிபதியால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, அதே மாதிரி மன்னாரில் நடந்த கூட்டத்தில் மன்னாருக்கும் இந்தியாவுக்குமான தமிழ்நாட்டுக்கும் இடையிலான படகு போக்குவரத்து சேவை தொடர்பாகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம் தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். அது எல்லாத்தையுமே என்னோட டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முதல் தொடர்ச்சியாக என்னோட அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் எங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மட்டும் வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தொடர்பிலான அந்த சர்ச்சைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதா ஒரு செய்தியினுடைய தலைப்பில் வெளியாகுது. ஒரு செய்தித்தாளினுடைய தலைப்பில் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகுது. அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தல் சட்டங்களை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகுது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தேர்தல்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த NPP கட்சி தொடர்பாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் அவர் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர் என்ன மாதிரியான தங்களுடைய கட்சிகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுறார், அதே மாதிரி என்னென்ன விடயங்கள் நாங்கள் செயற்படுத்துவோம்ன்ற மாதிரி சொல்கிறார் என்றது தொடர்பாக அவருடைய கருத்துக்கள் ஒரு சிலது சர்ச்சையான கருத்துக்களாக இருக்குது. சர்ச்சையான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அது எல்லாத்தையுமே வெளியிடாதீங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதா தான் அந்த செய்தித்தாளில் வெளியாகியிருந்தது. அது அந்த கடிதம் அனுப்பப்படுறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் தேர்தல்களை கண்காணிக்கும் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டினுடைய அடிப்படையில் தான் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களால் சமூகத்தில் மக்கள் மத்தியில் குழப்பங்கள் இல்லாட்டி சர்ச்சைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகளால் அவர் மேலே அந்த கட்சியினுடைய மேலே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மேலே முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி தான் அந்த செய்தியில் வெளியாகி இருந்தது. ஸோ அந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு நிறைய பேர் மத்தியில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. உண்மையிலேயே இப்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்குதா, அப்படி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி கேள்விகள் எழ ஆரம்பித்தது. இந்த விஷயம் பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போ இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படி எந்த விதமான ஒரு கடிதமும் அவர்களால் அனுப்பப்படலைன்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கிற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற விடயத்தின்படி அப்படி எந்த ஒரு கடிதமுமே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு எங்களால் எந்த விதமான ஒரு கடிதமும் அனுப்பப்படையலைன்னு சொல்லி ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பொய்யான செய்தி இல்லாட்டி ஒரு குழப்பத்தின் மத்தியில் வெளியான செய்தி என்ற மாதிரி தான் இப்போ சொல்லப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஏனடா அந்த முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதுக்கு இணங்கத்தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. ஒருவேளை அந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் கடிதம் அனுப்பப்பட்டது உண்மை இல்லை என்ற மாதிரி தான் இப்போ செய்திகளில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதைப்படி ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் கழிச்சிருக்கிறேன். சில விஷயங்கள், சில கருத்துக்கள், சில அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கைகளில் சர்ச்சைகள் இருக்கிறதா பொதுமக்களாலேயே பேசப்படுதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது இவர்கள் மட்டும் இல்லை, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த NPP கட்சின்னு மட்டும் இல்லை, அது முதல்ல இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச யாராக இருந்தாலுமே அரசியலில் சொல்லக்கூடிய சில அறிக்கைகள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும்ன்றது கிடையாது. அப்படி நடைமுறைப்படுத்தப்படுறதா இன்றைக்கு எங்கள் நாடு எங்கேயோ போயிருக்குன்னு தானே. அது இலங்கைன்னு மட்டும் இல்லை, இலங்கை, இந்தியா, அமெரிக்கா உட்பட பெரிய பெரிய நாடுகள் வரைக்கும்
அந்த தேர்தல்களினுடைய மேடைகளில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அறிக்கைகள்ன்றது வந்து பெரும்பாலும் சிலது சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும்ன்றதும் கிடையாது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தின்றது ஒரு பொய்யான இல்லாட்டி குழப்பகரமான ஒரு செய்தியாக தான் இப்போ தேர்தல்கள் ஆணைக்குழுவால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தேர்தல்கள் நெருங்கி கொண்டு வரபடியாக இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு பொதுமக்களோட தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்க மாட்டேன் தெரியலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மேலே ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் அவர்கள் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு இப்போ மஹிந்த ராஜபக்சன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவர் பெரும்பாலும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதில்லை. பாராளுமன்ற தேர்தலையோ இல்லாட்டி உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அவர் நேரடியாக போய் தேர்தல் பிரச்சார மேடைகளில் கதைச்சதில்லை. ஏனெண்டா அவர் ஜனாதிபதி என்ற ஒரு பதவியில் இருந்தபடியா. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கன்னு சொன்னால் அவருடைய தரப்பில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் கதைச்சிருக்கிறார்கள். ஆனால் ஏனைய தேர்தல்களில் கதைக்கலன்னு சொல்லியும் அது சொல்லப்பட்டது கதைக்கலன்னு சொல்லியும். ஆனால் இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் எல்லா இடங்களுக்குமே அவர் ஜனாதிபதி என்ற ஒரு பதவியில் இருந்தால் கூட எல்லா இடங்களுக்குமே நேரடியாக போய் எதுக்காக தேர்தல் பிரச்சார மேடைகளில் கதைச்சு கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறைமையில் அது சர்ச்சைன்றும் சொல்ல முடியாது, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்துன்னு சொல்லியும் சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தா இது ஒரு புதுசாக இருக்கே என்ற மாதிரி, எதுக்காக ஜனாதிபதி போய் தேர்தல் பிரச்சார மேடைகளில் கதைச்சு கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறதையும் ஒரு பக்கம் எங்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் இன்னொரு கருத்தை நாங்கள் சொல்லலாம் என்னென்னு சொன்னால், என்பிபி என்ற அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த கட்சிக்கு வந்து ஒரு பிரதானமான அடையாளம்னு சொன்னால் அது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள்தான். அவருடைய அனுரகுமார் திசாநாயக்க என்ற ஒரு நபருக்காகத்தான் இவ்வளோ பெரிய அனுர அலை என்ற ஒன்றே உருவானன்றது அது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் வந்து பெரும்பாலும் இப்போ வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலும் எல்லாருமே அறிமுகம் இல்லாத நபர்களால். ஆனால் அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த கட்சியினுடைய ஒரு பிரதானமான அடையாளமாக இருக்கிறார். ஸோ அதனால் அவர் நேரடியாக போனால் தான் தன்னுடைய அடுத்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த முடியுமென்ற ஒரு நோக்கத்தில் கூட ஒருவேளை அவர் எல்லா மேடைகளுக்குமே போகலாம்னு சொல்லி இன்னொரு பக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, எது எப்படி இருந்தாலுமே இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் தேர்தல் பிரச்சாரங்களை கலந்து கொண்டு அவர் வந்து உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்கள் என்னவா இருக்குன்னு சொன்னால், முதலாவது மன்னாரில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஒன்று மன்னாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பயணிகள் படகு போக்குவரத்து சேவை மீளவும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் ஏற்கனவே இருந்த ஒரு முறைமைதான். ஸோ அந்த பயணிகள் படகு போக்குவரத்து சேவை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையில் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இது இப்போ யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே காங்கேசன்துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போக்குவரத்து சேவையே ஒரு இடைநிறுத்தப்பட்ட சேவையாக தான் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டு திரும்ப நிறுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இப்போ தலைமன்னார்லையும் வந்து தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் திரும்பவும் மீளவும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் நடைமுறைக்கு வருமன்றது வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டினுடைய பங்களிப்போட வந்து இந்த சேவை வந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து முதலாவது விடயம். அது தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியொரு வீடியோவில் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், மன்னாரில் சொல்லப்பட்ட இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இது வந்து நீண்ட காலமாக மன்னாரில் சர்ச்சை ஏற்படுத்தின ஒரு திட்டமாக தான் போய்கொண்டிருக்குது. மக்களினுடைய எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் ஆதரவும் வழங்கப்படுது. தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம்ன்றது தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்தது. அதானி குழுமத்தினுடைய செயற்பாடுகளோட நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டமாக வந்து இந்த திட்டம் போய்கொண்டிருந்தது. இந்த திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த திட்டத்தில் வந்து நிறைய முன்னாயத்தங்கள் இல்லாமல் இவர்கள் சில பேர் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வந்ததாகவும் அதனால தான் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதாகவும் இனிமேல் அதுக்கான சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாட்டி அதுக்கு ஏற்படுத்த வேண்டிய முழுமையான செயற்பாடுகளையும் ஏற்படுத்தி மக்களினுடைய ஆதரவோடு திரும்பவும் இந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஏனெண்டா மன்னார் வந்து காற்றாலை மின் உற்பத்திக்கு ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கிறதா சொல்லி அதுக்கான செயற்பாடுகளை நாங்கள் திரும்பவும் ஆரம்பிப்போம். மக்களினுடைய ஆதரவுகளோட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இல்லாமாக்கிட்டு திரும்பவும் நாங்கள் இந்த திட்டத்தை வந்து
திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதுவும் எப்படி போகுதுன்றதை அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தது யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், வளமையாக சொல்கிற விடயங்கள்லாம் தொடர்ச்சியாக எல்லா அரசியல்வாதிகளும் சரி, இல்லாட்டி அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்கிறதுக்கு முதல் சரி, இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலும் சரி வந்து உரையாற்றின அதே விடயங்கள்லாம் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்குது. பிரதானமாக அவதானம் செலுத்தப்படுறது வந்து போர் தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து பேசியிருந்தார். போருக்கான பின்னணியில், போர் உருவாகிறதுக்கு பின்னணியில் காரணமாக இருந்தவர்கள், அதே மாதிரி நாங்கள் வந்து போரை விரும்பலை, இங்கே வந்து இனவாதம் பிரிவினவாதம் இனிமேல் இருக்காது, இனவாதம் பிரிவினவாதத்துக்கு எந்த விதமான இடமுமே இல்லை, அதே மாதிரி காணி விடுவிப்புகள், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடுதலைகள், அவர்களை கண்டுபிடிக்கிறது தொடர்பான செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுப்போம். காணிகள் இராணுவத்தினுடைய வசமாக இருக்கக்கூடிய அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். அதே மாதிரி அபிவிருத்தி திட்டங்கள், தமிழர்களுக்கான வேலைவாய்ப்புகள், அதிகமான சிங்களவர்களை வேலைவாய்ப்புகளுக்குள்ளே வந்து உள்வாங்கிறத விடுத்து தமிழ் மக்களுக்கும் இனிமேல் தமிழ் இளைஞர்களுக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். அதே மாதிரி இன்னும் வளமையாக கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வந்து புதிய ஜனாதிபதியாலேயும் வழங்கப்பட்டிருக்குது. முக்கியமாக அவர் தொடர்ச்சியாக கதைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த நீங்கள் லைவை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், தொடர்ச்சியாக கதைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த இனவாதம் தொடர்பான ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளும் சரி, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளும் சரி, இனவாதத்தை வச்சு செய்யக்கூடிய அரசியலை வந்து நாங்கள் இல்லாமாக்குவோம். அதே மாதிரி காணிகளை விடுவிப்போம். இனிமேல் பிரிவினவாதம்ன்றது இருக்காது, மதவாதம்ன்றதும் இருக்காது. இந்த ஏற்கனவே இருந்த அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், அவர்கள் வந்து இனவாதத்தை வச்சு கொண்டு தான் ஆட்சி செய்தார்கள். இனிமேல் அந்த இனவாதம் இந்து, முஸ்லீம், பௌத்தம், கிறிஸ்தவம் என்ற எந்த ஒரு இனவாதமும் இருக்காது, எங்களோட ஆட்சி சமத்துவமான ஒரு ஆட்சியாக இருக்கும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி முக்கியமாக காணி விடுவிப்பு வந்து திரும்பவும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அனைத்து காணிகளும் நீங்கள் வாழ்கிறதுக்காக, நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்காக, நீங்கள் தொழில் செய்கிறதுக்காக உங்களுக்கு விடுவிக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விடயங்கள் நடந்திருக்கு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லியும் சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட யாழ்ப்பாணத்தில் நிறைய காணிகள், அதே மாதிரி வீதிகள் நிறையண்டு சொல்கிறது என்னென்னு சொன்னால், செய்திகளை பார்த்துருப்பீங்க, அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி வீதிகள் திறந்து வைக்கப்படுதுன்னு சொல்லி விடயங்கள் வந்து நடந்திருக்குது. இனிமேலும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் சொன்ன மாதிரி நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த விடயங்கள்லாம் இப்போ இந்த தேர்தல் நடவடிக்கையில் வந்து இலங்கைக்குள்ளே ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அவர்களோட நடந்த ஒரு விடயமாக இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கிறத தாராளமாக ரெக்கமெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷாப்பிங் நினைச்சிருந்தா தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே கட்டாயமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுன்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். லைக் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் போய் லைக் பண்ணுறீங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.